ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு அர்ஜென்ட்டான வீடியோன்னு கூட வச்சுக்கோங்களேன். நான் ஜஸ்ட் நவ் கடைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்குள்ளே நான் காரில் வரும்போதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பிங் எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுருந்தேங்க. வாய்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைக்கு போயிருந்தப்போ 0% வேஸ்டேஜில் ஒரு சில செயின்லாம் காமிச்சிருந்தாங்க. அதில் மீதி இன்னும் ஒரு 4ஓ 5ஓ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை காமிச்சிடணும், யாருக்காவது தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கே 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செயின் லோயஸ்ட் வேஸ்டேஜில் வாங்கணும் சிஸ்டர், எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு தாலி செயினும் இருக்குது, நார்மல் செயினும் இருக்குது, ஒரு 4 வகையான செயின். அதாவது மந்த்லி அவங்க ஒரு சில கலெக்ஷன் 0% வேஸ்டேஜ்னு போடுவாங்களாம். ஹாரம், நெக்லஸ் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு 4 தாலி சரடு 0% வேஸ்டேஜில் இருந்ததுங்க. நார்மலாகவே இவங்கள்ட்ட தாலி சரடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2.5 வேஸ்டேஜில் இருந்து 5.5க்குள்ளே தான் இருக்கும். ஆல்ரெடி இவங்க கடையில் நான் ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கடை அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. இது அம்பத்தூரில் உள்ள வர்ஷா ஜுவல்லர்ஸுங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவங்களோட அப் டு டேட் கலெக்ஷன் அதில் நிறையா கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த 0% வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போடுறது எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்குங்க. ஆல்ரெடி இந்த கடை ஏப்ரல் மந்த்து விசிட் பண்ணி அவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி கூட நான் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேங்க. இவங்ககிட்ட ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் இருக்குது. 0+ன்னு வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, மேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது. கிராமாக அக்குமுலேட் ஆகிட்டே தான் வரும் உங்களுக்கு. இது 24 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.5 to 4.5. ஓ, 3.5 to 4.5 ப்ளஸ் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லை. இது சின்ன பசங்களுக்கு எத்தனை கிராம்ஸில் இருந்திருக்கும்? 4 கிராம் பேர்லேருந்து இருக்குது. 4 கிராம். இது ஏப்ரல் மந்த் எடுத்த வீடியோ தாங்க. இதில் அவங்க கடையில் ஹெச்ஐடி, ஹால்மார்க்கு, பிஏஎஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நான் வீடியோவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அவங்கக்கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி கடையிலே கேரட் மீட்ரு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேரட் மீட்ரு கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த நகையை ரேண்டமாக எடுத்து கூட அவங்க கேரட் மீட்டர்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோடு கேட்குங்க. அந்த ப்ரோமோ கோடு GOLD அப்படின்னு கோல்டு அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சில்வர் காயின் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் சிட் ஸ்கீம் சேர்றீங்க அப்படின்னா 10 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ. இதுவே 5,000 ருபீஸ் சிட் ஸ்கீம் சேர்றீங்க அப்படின்னா 5 கிராம் சில்வர் காயின். ஆல்ரெடி இவங்களோட ஸ்கீம் எப்படி ஆப்பில் ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்கீம் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இது வர்ஷா ஜுவல்லர்ஸோட 0+ ஸ்கீம். 0+ ஸ்கீம் ஜாயின் பண்ணலாம், நீங்க எங்க ஆப்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 0+ ஸ்கீம்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வெயிட் அக்குமுலேஷன். வெயிட் அக்குமுலேஷன் பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் நீங்க பே பண்ற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கிராமா டிவைட் பண்ணி நாங்க கிராமா என்ட்ரி பண்ணிடுவோம். 11 மந்த் கழிச்சு நீங்க 11 மந்த் சேர்த்து வச்சு கிராம் அக்குமுலேட் பண்ணி நீங்க கோல்ட் ஜுவல்லரி வாங்கிடலாம். இல்ல ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ ஜுவல்லரியில வைக்கிறது இல்லை. நீங்க இல்ல பிளெயின் காஸ்டிங் ஜுவல்லரி எடுத்தாலும் சரி, ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தாலும் சரி, நீங்க எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் மேக்கிங் சார்ஜும் கிடையாது, வேஸ்டேஜும் கிடையாது. ஜிஎஸ்டியும் நாங்களே பேர் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸும் கொடுத்துரும். மோர் ஓவர் எல்லாமே 916 HUID ஹால்மார்க் ஜுவல்லரி. நான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி, அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இவங்களோட சிட் ஸ்கீம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடையை விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கங்க. ஸோ யாரும் கமெண்ட் பாக்ஸில் பிரணவ் ஜுவல்லரி மாதிரி இவங்களும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மட்டும் என்கிட்ட வைக்காதீங்க. நான் யாரையும் கையை பிடிச்சி கொண்டு போய் கடையில் சிட் ஸ்கீம் சேருங்கன்னு சொல்லலை. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் திரும்ப எங்கேயாவது வேஸ்டேஜ் கம்மியாக யாராவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நான் ஏப்ரல் மந்த்து போயிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் இங்கே போய் ஜுவல்லாம் எடுத்திருக்காங்க. பேக் செயின்லாம் பார்த்தீங்கன்னா 4% வேஸ்டேஜில் தர்றாங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் ஒரு 2 நகைக்கு பேக் செயின் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கிட்டு வந்தேன்லாம் போட்டிருந்தாங்க. கிட்ட எப்பயுமே சில்வர் மார்க்கெட் ரேட்டை விட 6 ருபீஸ் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி 130 ருபீஸ் விற்கிது பெர் கிராம் சில்வர். ஆனால் இவங்களோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 124 ருபீஸு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு அந்த பக்கம் அம்பத்தூர் பக்கம் போயிருந்தனால கடையை விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படியும் காயின் வாங்கணும்ல, அதனால் கடையில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் நான்.
நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு இங்கேயே நான் காயினும் வாங்கிட்டேங்க. இப்போ நம்ம டிஜி சில்வர் ஆப் மூலமாக நம்ம வந்து சேர்க்குற கிராம்ஸும் வந்து இவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாராக கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து அவங்க கஸ்டமைசேஷனும் பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம சேனல் நேம் போட்டு கஸ்டமைசேஷன் வேணுனாலும் நம்ம பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரேண்டமாக அவங்க டிஸ்பிளேல வச்சுருந்த அந்த பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் நான் எடுத்திருந்தேங்க. ஸோ இந்த இவங்கக்கிட்ட கொஞ்சம் சில்வர் கலெக்ஷனும் நான் வந்து ஷூட் பண்ணேன் நான். ஏன்னா டிஜி சில்வர் ஆப் பற்றி உங்களுக்கு சொல்லும் போதில் ஓகே நமக்கு வந்து சில்வர் கலெக்ஷன் இவங்கக்கிட்ட எப்படி இருக்குதுன்னு தெரியணும்ல, அதனால் கேட்டேன். அவங்க வந்து அப்படியே அள்ளி மலை மாதிரி குமிச்சு வச்சாங்கங்க. வந்து எனக்கு எதை எடுக்க எதை விடனே தெரியலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் நான் வந்து சில்வரில் வந்து கலெக்ஷனில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேங்க. இப்போ ஏன் இந்த வீடியோ அவசரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சில்வர் கலெக்ஷன் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் வந்து 0% வேஸ்டேஜ் கலெக்ஷன் காமிங்க அப்படின்னு சொல்லி ஜுவல் வந்து ஒருத்தங்க தாலி செட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன இதுக்கு 0% வேஸ்டேஜா? அப்படின்னா இது வந்து 22K இல்லையா அப்படின்னா, அப்புறம் அவங்க காமிச்சாங்க. இல்லை மேடம் இந்த பாருங்கள் 22K HUID ஹால்மார்க்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ கையில் காமிக்கிற செயினுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பிளெயின் தாலி சரடு இது 4 சவரன் உள்ளது. என்னோடய தாலி சரடு கூட நான் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் ஒரு பார்வை பார்த்தேங்க. இந்த இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் வந்து ஒரு 3.5 அந்த மாதிரி 4.5 வருங்க அந்த முகப்புக்கு. பிளெயின் தாலி சரடு எல்லாமே 2.5 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலே வந்து பால் டைப் தாலி சரடு அப்படின்னா 3.5 வரும். இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த 0% எழுதியிருக்கா. இந்த செயின்லாம் வந்து 0% வேஸ்டேஜாங்க. ஒரு 4 செயின் தான் இருக்குது, மீதிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் கலெக்ஷன் வந்தால் வர நாங்கள் போடுவோம். அதாவது ஒரு பீஸ் 2 பீஸ் வந்து அந்த டிசைனில் நின்றுச்சு அப்படின்னா அதை வந்து 0% வேஸ்டேஜ்னு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே அடுத்து இந்த மாதிரி தாலி செட்டில் வந்துச்சுன்னா தீபாவளி ஒட்டி வருமா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் நான். இப்போ இது பார்த்திங்களா, இது வந்து 0% வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இதில் வந்து 22K HUID ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ யாராவது இப்போ அர்ஜென்ட்டாக கல்யாண வீடு வச்சுருக்கீங்க, கொஞ்சம் 0% வேஸ்டேஜில் செயின்லாம் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த 4 டிசைன் இப்போ இன்னும் ஸ்டாக்கில் இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட கடைக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்கள் ஏதாவது இருக்குன்னா வீடியோ ஆன்லைன் ஷாப்பிங்லேயே நீங்கள் போய் எந்த செயின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணி எடுத்து வைக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டேரெக்டாக போய் பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த முனையிலே எழுதியிருந்தது, இது வந்து ஒரு 0% வேஸ்டேஜ் செயின் தான் உங்களுக்கு. அந்த 22K ஹால்மார்க்கு அந்த சிம்பிள் எல்லாமே இருந்ததுங்க, HUID எல்லாமே இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது அந்த முகப்பு செயின் வந்து. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் பார்த்ததை ஒரு சில கிளிப்பிங்ஸை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னாங்க ஹாரமில் கூட கேரளா டைப் ஹாரமில் கூட ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குது 0% வேஸ்டேஜில்னு சொன்னாங்க. எடுத்து காமிக்க அவங்க ரெடியாக தாங்க இருந்தாங்க. எனக்கு தான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வேறு போக வேண்டியது இருந்தது, அதனால் வந்துட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து நான் எவ்வளோ தேடிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அட்டிகை டைப்பு, இந்த அட்டிகை டைப்பில் பார்த்தீங்கன்னா மேலே வர செயின் தனியாகவும் பெண்டன்ட் தனியாகவும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. செயினுக்கு வந்து 3% வேஸ்டேஜுங்க, அந்த பெண்டனுக்கு 0% வேஸ்டேஜுங்க. இத்தனைக்கும் அந்த பெண்டன்ட்டில் வந்து கோல்டு ரேட் தனியாகவும் அந்த ஸ்டோன் வெயிட் தனியாகவும் தான் போடுறாங்க. அவங்க ஸ்டோனுக்கு காஸ்ட்டு வாங்கிக்கிறாங்க, பட் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த பெண்டன்ட்டுக்கு 0% வேஸ்டேஜாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்ரீகுமரனில் 16%, லலிதாவில் 18%, ஐயோ மீள முடியல. பீமாலெலாம் 21%ங்க இந்த அட்டிகை டைப்புக்கு. இங்கே எனக்கு 3%ல் அந்த மேலே உள்ள செயின் மட்டும் கூட தனியாக வாங்கிக்கலாமா, இல்லை எனக்கு பெண்டன்ட் மட்டும் போகுதுன்னா பெண்டன்ட் மட்டும் கூட நீங்கள் தனியாக எடுத்துக்கலாமாங்க. இந்த 4 இது இருக்குதுன்னு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆத்தாத்து போயிடுச்சு. என்னடா நம்ம எப்படி போய் ஒரு 16% வேஸ்டேஜ் கொடுத்து நம்ம ஒரு நகையை சூஸ் பண்ணியிருந்தோமே அப்படின்னு ரொம்ப கவலையாகவும் ஆச்சுங்க. யாராவது அட்டிகை டைப் பார்க்குறீங்கன்னா கூட இவங்கக்கிட்ட செக் பண்ணி பாருங்கள். இந்த 4 பீஸ் இன்னும் அவைலபிளாக தான் இருக்குங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு யூஸாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தாங்க. ஏன்னா நிறையா சேவ் பண்ண முடியும் 0% வேஸ்டேஜில் வாங்குறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இவங்களோட டிஜி சில்வர் ஆப் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி டிஜி சில்வர் ஆப்பில் சேர்க்குறது அப்படிங்கிறது. ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் சில்வர் கலெக்ஷன்ஸும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்க, கொஞ்சம் இல்லைங்க நிறையாவே வச்சுருந்தாங்க. அப்படியே கொட்டி கிடந்தது. உங்களுக்கு சில்வர் பாராக கூட வாங்கிக்கலாம். நீங்கள் எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் வந்து சில்வர் பாராவும் வாங்கிக்கலாம். அவங்கக்கிட்ட வந்து எப்படி இதுக்கெலாம் வேஸ்டேஜே கிடையாது, 0% வேஸ்டேஜ். ஆனால் நான் காமிக்கிற எல்லா பொருளும் வந்து 80 டச்சுங்க, எக்ஸப்ட் த சில்வர் பாரு.
சில்வர் பாரு, அப்புறம் அந்த கீ செயின் ஒன்று காமிச்சிருப்பேன், அதெல்லாம் 92.5. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாமே 80 டச் தான் அவங்கக்கிட்ட. இது எதுக்குமே வேஸ்டேஜ் கிடையாது உங்களுக்கு. கிராமுக்கு 6 ரூபீஸ் லெஸ்ஸு. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிவ் அவே தீபாவளிக்கு. ஸோ அதுக்கான பர்ச்சேஸை நான் தொடங்கிட்டேன். ஸோ அதில் செலக்ட் பண்ண போகிற மெம்பர்ஸ் வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்போலேருந்தே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பார்த்து லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். மெயினாக வந்து ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஹைப் பண்ணியிருக்கணும்.